ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக கடந்த மாதத்திலும் கர்த்தர் தமது ஜனங்களுக்கு என்னவெல்லாமாய் இருப்பார் என்று சொல்லி 4 விதமான 8 தலைப்புகளிலே நாம் தியானித்தோம். இன்றைய நாளிலே அதனுடைய தொடர்ச்சி ஆவியானுடைய துணை கொண்டு நாம் தியானிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்னவாயெல்லாம் இருப்பார் என்று சொல்லி உங்களுக்கு அது பிரயோஜனமாயிருக்கும். நீங்க ஸ்கிரீனில் தெரிகிற அந்த எண்ணுக்கு என்னோடு கூட தொடர்பு கொள்ளும் போது கர்த்தர் ஆவியானவர் நடத்துகின்றபடி உங்களுக்காய் நான் ஜெபிப்பேன். கர்த்தர் தாமே இந்த நேரத்தை ஆசீர்வதித்து தருவாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். தெய்வத்தின் சந்நிதானம் எந்தன் உள்ளத்தில் ஆனந்தமே, காருண்யமாமவர் சத்தம் எந்தன் கால்களுக்கின்பமே, எந்தன் காதுகளுக்கின்பமே. தளர்ந்த மனம் புதிதாக்கும் நல்லன்பு, தளர்ந்த ஆத்மாவுக்கு சாந்தி தரும். அவர் தரும் வாக்கு தத்தங்கள் உன்னை அனுதினம் வழி நடத்தும். தெய்வத்தின் சந்நிதானம் எந்தன் உள்ளத்தில் ஆனந்தமே, காருண்யமாமவர் சத்தம் எந்தன் காதுகளுக்கின்பமே. உலகத்தின் உன்னிலை நிர்பந்தமே, நோக்கிடு கல்வாரி நாயகனே. இயேசுவின் பாதத்தில் விழுந்திடுவாய், ஆறுதல் கண்டிடுவாய். இயேசுவின் பாதத்தில் விழுந்திடுவாய், ஆறுதல் கண்டிடுவாய். தெய்வத்தின் சந்நிதானம் என் உள்ளத்தில் ஆனந்தமே, காருண்யமாமவர் சத்தம் எந்தன் காதுகளுக்கின்பமே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, அடிமையும் கூட நீர் எடுத்து பயன்படுத்திருக்காய். ஸ்தோத்திர ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகளின் வாயிலை போடுங்க. எல்லா ஜனங்களுக்கும் கேட்கின்ற எல்லாருக்கும் இது பிரயோஜனமாயிருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு என்னவெல்லாம் இருப்பார்னு சொல்லி தியானிக்கும் போது இதை கேட்டு நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ளும் போது கர்த்தர் உண்மையாகவே நமக்கு அப்படிப்பட்டவராய் இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். முதலாவது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்னவாய் இருப்பார்னு சொன்னா வாசிக்க கேட்போம். ஏசாயா 28:5. அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தின் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும் இருப்பார். பாருங்க, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு எப்படியா மகிமையான கிரீடமா இருப்பாராம். அது மட்டும் இல்ல, அலங்காரமான கிரீடமா அலங்காரமான முடியாகவும் இருப்பார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. தம்முடைய ஜனங்களை அவ்விதமாய் ஆண்டவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். யார் எப்படி இருந்தாலும் என்னுடைய ஜனங்களுக்கு நான் எப்படி இருப்பேன், நான் மகிமையான கிரீடமா இருப்பேன், அலங்காரமான முடியுமாய் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். பாருங்க, இதுல யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை முதல்ல வாசிப்போம். யாத்திராகமம் 29 6ஆம் வசனத்துல அவர் யாருக்கு இவ்விதமான மகிமையான கிரீடமாக இருப்பார் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். அவன் தலையிலே பாகையையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் வைத்தார். பாருங்க, யமன் தலையில் அப்படின் போது ஆரோனுடைய தலையில மோசைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி எல்லாம் செய்ய, ஆரோனுக்கு செய்ய அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 29:6 பாத்தீங்கன்னா அவர் உடனே மோசை கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. பாத்தீங்களா? அப்ப யாரை அவர் தெரிந்து கொள்ள, உண்மையானவர்களை அவர் தெரிந்து கொள்றார். ஆரோனே அவர் தெரிந்து கொண்டதன் காரணம் அவன் ஆசாரிய ஊழியத்திலே அவன் உண்மையாய் இருக்கிறான். அவனையும் அவன் குமாரர்களையும் கூட அவர் என்ன பண்றாரு, தெரிந்து கொண்டு அவங்க தலையில என்ன பண்றாரு, பாகை, அதாவது டர்பன் சொல்லுவாங்க இல்லையா, இந்த சிங் சொல்லப்படுவதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய
தலைப்பாகை கட்டியிருப்பாங்க, பாகை கட்டிருப்பாங்க. அது ரொம்ப அலங்காரமா அவர்களுக்கு காணப்படும். இன்றைய நாள்ல கூட மார்வாடிகள்லாம் கல்யாணம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய கல்யாண இதுல வந்து அழகா அந்த மாதிரி செய்வாங்க. நம்மளுடைய கிறிஸ்தவ மக்கள் கூட சில பேர் என்ன பண்றாங்க, ரிசப்ஷன்ல இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவங்க ஜிப்பா போட்டு இது மாதிரி செய்யறாங்க. ஆனா அது இல்ல, இந்த இடத்துல பார்க்கும்போது அலங்காரமான மகிமையான கிரீடம். அந்த அலங்காரம் கிடையாது, அதெல்லாம் உலக பிரகாரமான அலங்காரம், அதை நம்மளா சூட்டிக்கிறது. ஆனா ஆண்டவர் வந்து அவரே நமக்கு மகிமையான கிரீடமாகவும் அவரே நமக்கு அலங்காரமான முடியாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதை தான் வந்து ஆண்டவர் இந்த இடத்துல ஆரோனுக்கும் அவருடைய குமாரருக்கும் சூட்டுறார். பாருங்க, அங்கேயெல்லாம் தரிப்பித்து என்னென்னமோ செய்யறாங்க நிறைய காரியம். ஆனா இந்த இடத்துல அவன் தலையிலே பாகையை வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து. பாருங்க, இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். யாத்ரா 39:30 வசனத்துல பாருங்க, பரிசுத்த கிரீடத்தின் பட்டயத்தையும் பசும் பொன்னினாலே பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்துக்களை அதிலே முத்திரை வெட்டாக வெட்டினார்கள். அது அடுத்த வசனம் வாசிப்போம். அதை உயர பாகையின் மேல் கட்டும்படி கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே இளநீல நாடாவினால் கட்டினார்கள். சாரி, பாருங்க இந்த இடத்துல எவ்வளவு அழகா நிறைய காரியம் அவர் சொல்லிடுறார். இடைக்கச்சை, மெல்லிய பஞ்சு நூலால அது எப்படி இருக்கும், என்னென்ன செய்யணும் அதெல்லாம் சொல்லிட்டு கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடி செய்தார்கள். பரிசுத்த கிரீடம் எப்படி இருக்கணும், பரிசுத்த கிரீடத்தின் பட்டயத்தை எதுல பண்றாங்களாம், பசும் பொன்னினால, சுத்தமான பொன்னினால செய்து கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற எழுத்துக்களை அதனை முத்திரை வெட்டாக வெற்றாருன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்றாரோ, உண்மை உள்ளவர்களை அவர் தெரிந்து கொள்றாரு. அப்படி தெரிந்து கொள்ளும் போது இப்படிப்பட்ட ஒரு அலங்காரமான கிரீடத்தை வச்சு அவங்கள கனப்படுத்துறாரு. பாருங்க எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இததான் நம்ம வந்து ஆரோனுடைய தலையிலே சூட்டப்பட்ட அந்த பரிசுத்தம் என்னும் கிரீடம், அதுதான் மகிமையான கிரீடம். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் உண்மையோடு காணப்பட வேண்டும். அவர் அழைத்த அழைப்பிலே நாம் உண்மையோடு காணப்பட, ஏனோ தானோ என்று நாம் வரக்கூடாது. அவரிடத்திலே உண்மையாய் நாம் காணப்பட வேண்டும். சில வேளையிலே நாம் தவறு செய்யும் போது ஆண்டவர் அதை நமக்கு சுட்டி காட்டுகிறவராய் இருக்கிறார். பாருங்க, இது ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு கதை எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு பெரிய வசதி படைத்த ஒரு மனிதர் என்ன பண்றாரு, தான் வெளிதேசம் போறதுக்காக அந்த பொறுப்பை அவர் ஒருத்தர்கிட்ட கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னை சுற்றி வேலை செய்த ஒரு 7 பேரை அழைத்து அவர்களிலே ஒருவரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் எவர்கள் உண்மையா இருக்கிறார் என்று பார்ப்பதற்காக அவர் என்ன செய்யறாராம், சில விதைகளை கொடுக்கறாராம். நீங்க போய் இந்த விதைகளை நீங்கள் வீட்டிலே நட்டு வைத்து யாருடைய விதை அருமையாய் வளருகிறதோ அதை என்னிடத்துல கொண்டு வாங்க, எல்லாரும் கொண்டு வாங்கன்ட்டு ஒரு 2 மாதம் டைம் கொடுக்கறாரு. அதே மாதிரி அவர்களும் எடுத்து செல்றாங்க, எல்லாம் வளர்க்கறாங்க. எல்லாருடைய விதையும் நல்லா வளருது. ஆனா ஒருவருடைய விதை மட்டும் வளரவில்லை, போட்டது போட்ட மாதிரியே இருக்குது. உனக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு, என்ன இது ஒண்ணுமே வளரலையே, என்ன செய்யறது சொல்லிட்டு தண்ணி ஊத்தி பாக்குறான், எரு போட்டு பாக்குறான், ஒண்ணுமே வளரல. 2 மாதம் முடிவடைகிறது. எல்லாரும் கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறாங்க. எல்லாரும் செழிப்பா நல்லா வளர்ந்து இருக்குது. ஆனா இவனுடைய விதை மட்டும் வளரல. இப்போ 7 பேர்ல யாரை தெரிந்து கொள்றதுன்னு அவர் பார்க்கும்போது அந்த விதை வளராத ஒருவனுடைய தொட்டி வச்சிருந்தான் பாத்தீங்களா, அவனை அழைத்து அவனுக்கு ஒரு பாகை சூடுகிறார், ஒரு கனத்தை கொடுக்கிறார், ஒரு மகிமையை கொடுக்கிறார், அந்த ஃபுல் பொறுப்பையும் அவருக்கு கொடுக்கிறார். எல்லாரும் பாக்குறாங்க, என்ன எஜமானனே, நாங்கெல்லாம் இவ்வளவு வளர்த்து கொண்டு வந்திருக்கோம், நீங்க வந்து அவன் ஒண்ணுமே வளராதவனுக்கு வளர்க்காதவனுக்கு கொடுக்கறீங்களேன்னு சொல்லும்போது, நான் கொடுத்த விதை வேக வைத்த விதை, அது கட்டாயம் வளரவே வளராது. நீங்கள் போய் என்ன பண்ணிட்டீங்க, அது வளரலன்னு வேறு விதையை வாங்கி ஆளுக்கு நான் ஒரே மாதிரி விதை தான் கொடுத்தேன், ஆனா ஆளுக்கு ஒரு செடியாக அது வளர்ந்து வந்திருக்கிறது. பட்டம் வர வேண்டும், பதவி வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் உண்மையிலிருந்து தவறினீர்கள். ஆனால் அவனோ நான் கொடுத்த விதையை விதைத்தான், அது வளராது, உண்மைதான், நான் அப்படிப்பட்ட விதை தான் கொடுத்தேன். அவன் உண்மையா இருந்தபடினாலே அவனுக்கு இந்த முழு பொறுப்பையும் நான் அந்த அதிகாரத்தையும் கொடுக்கிறேன்னு சொல்லி அவன் இடத்துல விட்டு போனான். ஒரு சின்ன காரியத்துல மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் பாருங்க. மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினால்தான் அவனுக்கு அவ்வளோ ஜனங்களை வழி நடத்தும்படியாக அவனுக்கு அந்த தலைவன் என்ற பொறுப்பு கனம் கொடுக்கப்படுகிறது. வெறும் கிரீடம் சூட்டுறதுன்னா இதுதான் ஒரு கனம் கிடைக்கிறது. பிரியமானவர்களே, அருமையான வெள்ளை, அப்படி நடக்காதவர்கள் பாருங்க என்ன நடக்கணும். 1ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 28:5 வாசித்தோம் இல்லையா, அதுல 1 வாசிங்க பார்க்கலாம். வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ, மதுபானத்தால்
மயக்கமடைந்தவர்கள் செழிப்பான பள்ளத்தாக்குகளுடைய கொடுமுடியின் மேல் உள்ள அலங்கார ஜோடிப்பு வாடிப்போகும் புஷ்பமாகும். அப்படியே 3வது வாசிங்க. எப்பிராமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். பாருங்க, நம்மளுடைய பெருமையினால பெரிய புகழ் அது இதுன்னு வாங்கி ஒரு கிரீடம் நமக்கு சூட்டுறாங்கன்னு வச்சுங்க, ஒரு கனம் கிடைக்குதுன்னு வச்சுங்க, அந்த பெருமையினால வந்த கிரீடம் காலால மிதிக்கப்படுமா, அது வாடி போகும். அந்த கிரீடத்துக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்குது, அது கேடானதா இருக்கிறது. நீங்களும் நானும் உண்மையாய் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நம்முடைய ஓட்டத்தை அருமையாய் நாம் ஓடும்போது கட்டாயம் நமக்கு அவர் காத்து கொண்டிருப்பாராம். மகளே மகனே வா அப்படின்னு சொல்லி வாடாத ஜீவ கிரீடத்தை நமக்காக வைத்து கொண்டு காத்திருப்பார். அந்த உலகத்திலே பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரங்கள் மத்தியிலே நாம் கர்த்தருக்காய் உண்மையாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4, 7, 8 வசனங்களை வாசிப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. போதும் போதும் போதும். பாருங்க, நல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலே அவன் ஆண்டவருக்காய் உண்மையாய் காணப்பட்டான். பிரியமானவர்களே, அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் உண்மையாய் இருந்தான். ஆனால் அவன் சொல்றான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஆணித்தரமாக விசுவாசமாக சொல்றார். நீங்களும் நானும் அப்படி சொல்ல முடியுமா? இந்த மகிமையான கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன், இந்த அலங்காரமான முடியை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ற. ஏசாயால சொல்லப்பட்ட, நீ என்னுடைய கரத்துல அலங்காரமான கிரீடமோ, நீ ராஜ முடியுமாய் இருப்பாய் என்று சொல்லி ஏசாயா 60 சொல்லப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் அப்படிப்பட்ட கர்த்தருடைய ஜனங்களாய் நாம் காணப்படுகிறோம். அப்படி கர்த்தருடைய ஜனங்களாய் காணப்படும் போது முதலாவது நமக்கு அவர் என்ன கொடுப்பாராம்? மகிமையான கிரீடமா, அவரே நமக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியுமாக இருப்பார்னு சொல்லப்படுறது. பாருங்க, இந்த கிரீடத்தை பெறுவது ரொம்ப ஈஸி. நீதிமொழிகள்ல பாத்தீங்கன்னா இந்த கிரீடத்தை பெறுவது ரொம்ப ஈஸியா இருக்குது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழி, அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். எது அப்படின்னு சொல்லும் போது முன்னாடி கர்த்தருடைய வசனங்கள் 5-9 நீங்க வாஸ்து பாத்துக்கங்க. அதுல போட்டிருக்குது, நீங்க ஞானத்தை சம்பாதி, புத்திய சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை நீ கை கொள்ளு, அதை விட்டு விலகாமல் இரு, அது அதுதான் முக்கியம் உனக்கு அப்படிலாம் சொல்லிட்டு தான் அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாறு கர்த்தருடைய வார்த்தைகளை அதெல்லாம் சொல்லிட்டு தான் 9ஆம் வசனத்துல அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். வேற எதுவுமே நமக்கு கிரீடம் கிடைக்காதுங்க. நம்ம உலகத்தின் பிரகாரமாக பல உலக பிரகாரமான கிரீடம் நமக்கு கிடைக்கலாம். அதெல்லாம் தற்காலிகமானது, அதெல்லாம் நிரந்தரமானது இல்லை, அதெல்லாம் மிதித்து போடப்படும் ஒரு நாளிலே. ஆனா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற அந்த கிரீடம் அவரே நமக்கு மகிமையான கிரீடமாய் காணப்படுவார். இந்த அருமையான வேளையில பாருங்க, கடைசியாய் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 13, 17, 18. நீங்கள் இதை கேளாமல் போனீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். நீங்கள் ராஜாவையும் ராஜாத்தியும் நோக்கி தாழ உட்காருங்கள், உங்கள் சிரசின் சிங்காரமாகிய உங்கள் மகிமையின் கிரீடம் விழுந்தது என்று சொல்லுங்கள். பாத்தீங்களா எவ்வளவு இதா ஆணித்தரமா சொல்ல. எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, இதெல்லாம் நீங்க கேளாம போனா, நீதிமொழிகள் ஆசிரியர் சொல்றாரு, இதெல்லாம் கை கொண்டீங்கன்னா உங்களுக்கு அது அலங்காரமான கிரீடமா இருக்கும் உங்க தலைக்கு அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு இல்லையா. ஆனா இதெல்லாம் நீங்க கேளாம போனீங்கன்னா உங்க பெருமை நிமித்த பெருமையின் கிரீடம் என்ன பண்ணும்? காலால் மிதித்து போடப்படும் சொல்லி அதே ஏசாயால நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது இதை நீங்க கேளாம போனா உங்க ராஜாவையும் ராஜாத்தையும் நோக்கி தாழ உட்காருங்க, நீங்க ரொம்ப பெருமையின் கிரீடம் வச்சிருக்கீங்க, உடைய சிரசின் சிங்காரமாகிய உங்கள் மகிமையின் கிரீடம் விழுந்ததென்று சொல்லுங்கள் சொல்லப்படுது. எனவே நாம் விழுகின்ற கிரீடத்தை சூடாதபடி, மிதிக்கின்ற கிரீடத்தை சூடாதபடி, பெருமை கொள்ளாதபடி, தாழ்மையோடு உண்மையோடு இருந்து கர்த்தரே நமக்கு மகிமையான கிரீடமாகும், கர்த்தரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா அலங்காரமான முடியுமா இருக்க ஆண்டவர் தாமே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நமக்கு அந்த நல்ல போராட்டத்தை போராடி அந்த மகிமையான கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். ஒரு பாடல் கூட பாடலாம். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே மகனே மகளே,
துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. பக்தன் எவ்வளவு அழகா பாடியிருக்காங்க இல்லையா, அர்த்தமுள்ள பாடல்கள். 2வது பாருங்க, கர்த்தர் தமது ஜனத்துக்கு எப்படி இருப்பாராம், வாசிக்க கேட்போம். யூதா 1:5. யூதா 1:5. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அளித்தார். பாருங்க, 2வது எப்படி இருக்கிறாராம், கர்த்தர் தமது ஜனத்தை ரட்சிக்கிறார். ரட்சிக்கிறார் என்று சொன்னா விடுவிக்கிறார் எல்லாம் அர்த்தம் இல்லையா. விடுவிக்கிறார், விடுவித்தல், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, சத்துருக்களின் பிடியிலிருந்து, எல்லா காரியத்திற்கும் நமக்கு விரோதமாக வருகின்றவர்கள் கையிலிருந்து, போராடுகின்றவர்கள் கையிலிருந்து நம்மை விடுவிப்பார், ரட்சிப்பார், பாவத்திலிருந்து விடுதலை தருவார். அப்படிதான் நம்ம ரட்சிக்கிற தேவரை. யாருக்கு? தம்முடைய ஜனங்களை அவர் ரட்சிக்கிறார். யார் யார் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறாங்களோ, யார் யார் கர்த்தரை ஏற்றுக்கொள்றாங்களோ, யார் யார் கர்த்தரை விசுவாசிக்கிறார்களோ, ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை ரட்சியும். சாதாரணமா ஒரு தும்மல் வந்துச்சுன்னா எல்லாரும் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன சொல்லுவோம், இயேசுவே ரட்சியும், அப்படிதானே வார்த்தை வரும். எனக்கெல்லாம் அப்படிதான் வரும். உங்களுக்கு நீங்களே அனுபவப்பட்டிருப்பீங்க இல்லையா. இயேசுவே, ஒரு தும்மல் வந்துச்சுன்னா இயேசுவே ரட்சியும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்படி நம்முடைய வாயில வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கிறார் சொல்லப்பட்டிருக்குது. இதுல யூதா பாருங்க இப்படி சொல்றாரு, விசுவாசியாதவர்களை அவர் அழித்தான் போடப்பட்டிருக்குது. அது நமக்கு வேணாம். சங்கீதம் 111:9 பாருங்க. ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. சரி பாருங்க, தமது ஜனத்திற்கு மீட்பை, விடுதலையை கட்டளையிட்டார். மீட்பு, ரட்சிப்பு, விடுதலை எல்லாம் ஒண்ணுதான். விடுவித்தல் எல்லாமே ஒண்ணுதான். அப்படிப்பட்ட மீட்பை தம்முடைய ஜனத்துக்கு அவர் கட்டளையிட்டார். சங்கீதக்காரன் அடிக்கடி சொல்றத நம்ம பாக்குறோம். சங்கீதம் 28:9 நான் வாசிக்கிறேன். 28:9 பாத்தீங்கன்னா, தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தலாம். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சி ஆண்டவரை, ரட்சிக்கிற தேவனே நீதான் அவருடைய பலன் என்று சொல்லி சங்கீதம் 28 அழகா சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அதே மாதிரி சங்கீதம் 44 கூட இன்னொரு வசனம் இதே ரட்சிக்க சொல்லி இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 44:7 பாருங்க, நான் வாசிக்கிறேன். நீரே எங்கள் சத்துருக்களிலிருந்து எங்களை ரட்சித்து எங்களை பயக்கிறவர்களை வெட்கப்படுத்தி பாருங்க. சத்துருக்களின் கையிலிருந்து ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறேன்னு சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 1:74 வாசிக்கலாம். தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நம்மை பயக்கிற யாருடைய கைகளில் இருந்தும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே தமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். பார்த்தீங்களா, யாரு இரட்சணிய கொம்பு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலே நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் பிறந்தார் இந்த உலகத்தில். இந்த அருமையான வேளையிலே இந்த ரட்சிப்பை குறித்து நாம் ஏனோ தானோ என்று இல்லாதபடி இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இருப்போம் என்றால் நாம் பரிதபிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் தான் ரட்சிப்பு, அவர்தான் ரட்சிக்கிறவர், அவர்தான் ரட்சகர் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். எல்லா விதத்திலிருந்தும், போரிலிருந்து, சண்டையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, வேதனையிலிருந்து, கடனிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, எதுல வேணுமோ அதுல ரட்சிப்பை கட்டளையிடுகிறவர் ஆண்டவர் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய ஆண்டவர். இது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. 2 நாளாகமோ 32 வசனம் 22 பாருங்க. இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகெரிவின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி
ஆதரித்து நடத்தினார். பாருங்க, இந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருக்கும். நான் கூட சில காலத்துல சொல்லியிருக்கேன். இதுல அசரியா ராஜாவாகிய சனகரிப்பு எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணத்துக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கி கொள்ள நினைக்கிறான். அப்ப அதுக்குள்ள எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு, கர்த்தருடைய பிள்ளை, அவரு கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையா இருந்தாரு. அதனால அவர் எல்லாம் கொத்தளங்கள்லாம் போட்டு மதில் எல்லாம் கட்டி அவங்க தண்ணி நிறைய இருக்கு, நீங்க எடுக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் தூர்த்து போட்டு அப்படிலாம் நல்லா பாதுகாப்பை கொடுத்து தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா 7ஆம் வசனத்துல பாருங்க, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க, அவனோடு இருக்கிறவரை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். இன்னொரு வசனம் பாருங்க, 8ஆம் வசனம், அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்துகிற நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று அவர்களை தேற்றினான். உடனே அவர்கள் எசேக்கியாவை முழுமையா நம்புனாங்க, அப்படி நம்பிக்கை வைத்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா அசிரியா ராஜாவாகிய சனகரிப் திரும்ப நம்முடைய எல்லா சேனைகள்லாம் திரட்டிட்டு இவங்களை அப்படியே மெஸ்மரிசம் பண்றான், அப்படியே மை போடுறான், என்னென்னலாம் சொல்றான், என்னை எதிர்த்து யாராவது வர முடியுமா, எல்லாரும் உங்க ராஜா கூட என்னை எதிர்த்து வரவே முடியாது, அவன் உங்களை சும்மா வஞ்சிக்க பாக்குறான், உங்களுடைய வார்த்தையினால வஞ்சிக்கிறான், அவனை நம்பாதீங்க, எசேக்கியா ராஜா சொன்னதை நம்பாதீங்க, எந்த தேவர்களும் என்னை என்ன பண்ண முடியாது, எதிர்க்க முடியாது, அதே போல உங்கள் கர்த்தராகிய ஆண்டவரும் என்ன பண்ண முடியாது, எதிர்க்க முடியாது, அவங்க எல்லாருமே தோற்று போவாங்க, நீங்க எல்லாம் என்கிட்ட சேருங்க, உங்களுக்கு நான் வயல் நிலங்களை அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன். இப்பெல்லாம் தேர்தலுக்கு எல்லாம் சொல்றாங்க இல்லையா, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க எதை கொடுப்போம் அதை கொடுப்போம். தேர்தல் வாக்குறுதிகளை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, முழுமையா நம்பி ஏமாறக்கூடாது, அது அந்த நேரத்துல சொல்றதுதான், சரிங்களா. அதே போல இவன் தான் ஜெயிக்கணுன்றதுக்காக என்ன செய்யறான், இப்படியாக பசப்பான வார்த்தைகளை சொல்லி எசேக்கியா ராஜா வார்த்தைகளை நம்ப கூடாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்ப ஆனா ஜனங்கள் அவனுக்கு செவி சாய்க்கவில்லை. அப்ப என்ன பண்றாரு எசேக்கியா ராஜா, 20ஆம் வசனம் பாருங்களேன், 32:20 பாத்தீங்கன்னா, அப்ப எசேக்கியா ராஜாவும் ஏசாயாவும் என்ன பண்றாங்க, வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். என்ன இப்படி சொல்றான், ஜனங்களெல்லாம் இப்படி மயக்கிறானே, ஜனங்கள் ஆனா கரெக்டா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி வேண்ட கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். 21ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அந்த தூதனை அனுப்பி என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க அந்த தூதன் எல்லா சகல பாளையத்தில் உள்ள அசிரியா ராஜாவின் பாளையத்துள்ள 21ஆம் வசனம் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க, சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். ஒருத்தர் கூட மிஞ்சலங்க. அசிரியா ராஜா வெட்கப்பட்டு, அதுல போட்டிருக்குது, அவன் செத்த முகமாய் ஊருக்கு ஓடி போறான். அங்க போய் தன்னுடைய தேவருடைய கோவிலுக்குள் போகும்போது அவருடைய கர்ப்ப பிறப்பை, அவருடைய பிள்ளைகளை அவனை வெட்டி போட்டார்கள் என்று சொல்லப்படுக. நீங்களும் நானும் கர்த்தருடைய ஜனமாய் கடைசி வரைக்கும் நாம் இருக்கும்போது எந்த பயமுறுத்தலுக்கும் நம்ம ஆளாக்கூடாது. என்ன பயமுறுத்தலாம், நம்மளை கொன்றே போட்டால் நம்ம இப்போதே ஆயத்தமாகணும். நம்ம பயப்படுறவங்களா இருக்கவே கூடாது, தைரியமா இருக்கணும். எனக்கா ஒரு நிமிஷத்துல நம்ம ஆண்டவரை மறுதளித்து போவோம் என்றால் நாம் நரகத்துக்கு தான் போவோம். பிரியமானவர்களே, தயவு செய்து கர்த்தர் தம்மை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்திருக்கார், நம்மை நம்பி நமக்காக ரட்சிப்பை சவதரித்து கொடுத்திருக்கிறார். சிலுவையிலே அந்த ரட்சிப்பை நமக்காய் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் நம்மளை ஜனமாய் நினைத்திருக்கும் போது, நாம் அவரை தகப்பனாய், நாம் அவரை தெய்வமாய் கொள்ளும் போது நிச்சயமாய் அவர் நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு துணை நின்று எப்பவுமே நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. அப்பொழுது நம்மை ரட்சிப்பார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கோபத்திலிருந்து, தாபத்திலிருந்து, சத்துருக்களின் கையிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து நமக்கு அவர் துணை செய்து அவர் ரட்சிக்கிறவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஒரு பாடல் பாடலாம். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தரேசு சத்திய ஆவி நிற்கிறார்.
கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. ஏகோவானிசி ஏகோவானிசியை போற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா எங்கள் கொடி வெற்றி கொடியே. பாருங்க, கர்த்தர் நல்ல யுத்த வீரர், அவர் நம்மை ரட்சிக்கும்படியா அவரே வருவார். நீங்க சும்மா இருப்பீர்கள், இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, யோசபாத் ராஜாட்ட அப்படி சொல்றார், இந்த யுத்தம் கர்த்தருடையது, நீங்க சும்மா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு அற்புதம் செய்யற. நிறைய இடத்துல ஆண்டவரே போய் யுத்தம் செய்கிறவருக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் தமது ஜனங்களை ரட்சிக்கிறார். மூன்றாவது பார்க்கலாம், அவர் என்ன செய்வாராம்? தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்வாராம்? ஏசாயா 25:8 வாசிக்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரையே இதை சொன்னார். பாருங்க, இதுல நிறைய காரியம் இருக்குது. நிந்தைய நீக்கி விடுவான்றத நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். அதுக்கு முன்னால என்ன பண்றாராம்? சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும், சகல 7ஆம் வசனம், சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன? நம்ம வெட்கப்பட்டு தலை குனிந்து போயிருக்கிறோம் இல்லையா? அந்த தலை குனிந்து வெட்கப்பட்டு தலை நிமிர முடியாம எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நான் சந்தித்திருக்கிறேன், தலை நிமிர முடியல, வெளியே தலை காட்ட முடியவில்லைன்னு சொல்லி இருக்கிறோம் இல்லையா? அந்த முக்காடெல்லாம் அவர் எடுத்து போடுவாராம் தமது ஜனங்களுக்கு. அந்த முக்காடெல்லாம் எடுத்து போடுவாராம். அதுக்கு பிறகு 8ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் கண்ணீரை துடைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க, கண்ணீரை துடைக்கிற தேவன். அந்த 25 அதிகாரம் முழுச நீங்க படிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த 25 அதிகாரத்துல அவர் என்னென்னலாம் நமக்கு செய்வாரு. அப்ப பாருங்க, கொடூரமான சீரல்களை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு நீ திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறான் போடப்பட்டிருக்குது. மேகத்தின் நிழலினால வெயில் தணிகிறது போல நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் தனிய பண்ணுவார், அமர்ந்திருக்க பண்ணுவார். நிறைய காரியங்கள் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பார். யாருக்கு? நம்முடைய ஜனங்களுக்கு அவர் செய்வார். அடுத்தது பாத்தீங்கன்னா, நமது ஜனத்தை நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் அகற்றிப்படுவார். கர்த்தரே இதை சொன்னார். பாருங்க, வேற யாரும் சொல்ல பிரியமானே, கர்த்தரே சொன்ன. அதனால்தான் வாக்கு தத்தத்தை வச்சு இப்படி சொன்னீங்களா ஆண்டவரே, நீங்க தானே சொன்னீங்க, எனக்கு நீங்க செய்யுங்க ஆண்டவரே, நீங்க உரிமை பாராட்டி கேளுங்க. அப்பாட்ட பிள்ளைகிட்ட அப்பாட்ட ஒரு வாக்கு சொல்லலாம், நீ பாஸ் பண்ணினா உனக்கு நான் இதை வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன், இது ஒரு ஐஸ்கிரீம்னே வச்சுக்கோங்களேன், சின்ன பொருளா. அப்படி சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுவான்? பாஸ் பண்ண உடனே முதல்ல அப்பாட்ட கேட்பான், அப்பா நான் பாஸ் பண்ண உடனே எனக்கு நீங்க ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தீங்களே, எனக்கு உடனே வாங்கி தரேன்னு அப்பா என்ன பண்ண முடியாது? மறுதளிக்க முடியாது. ஐயோ, நம்ம வாக்கு கொடுத்தா சார், அவரே உலக பிரகாரமான தகப்பன் எப்படி சொன்னா, கர்த்தரே இதை சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய நிந்தைகளை எல்லாம் நான் புரட்டி போடுவேன், பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி போடுவேன், முகத்தின் கண்ணீரெல்லாம் நான் துடைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. முக்காடெல்லாம் நான் எடுத்து போடுவேன், உன்னை மூடி இருக்கிற அந்த மூடலையெல்லாம் நான் இந்த மலையிலிருந்து அகற்றி போடுவேன். இந்த 2 வசனங்களை வச்சு வெட்கப்பட்ட இடத்துல நம்ம சொல்லி செபிக்கும் போது கட்டாயம் அவர் என்ன செய்வாரு? நம்மை வெட்கப்படுத்தாதவர். ஒரு பாடல் கூட எனக்கு ஞாபகம் வருது. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி, நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினி, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசனீரே. எவ்வளவு அருமையான பாடல் பாருங்க. அப்ப தலை குனிந்த இடத்துல அவர் என்ன செய்வாராம்? அவரே நம்மை நிமிர செய்வாராம். யோசுவா 5:9 கூட வாசிக்கலாம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். பாருங்க, அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கீழ்கால் எனப்படுகிறது. ஆமா, அது 5ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பாருங்க. அப்படியே வரிசையா வந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்தி, அதாவது விருத்த சேதனம் பண்ண சொல்றார். விருத்த சேதனம் பண்ண எல்லா தம்முடைய ஜனங்களுடைய நிந்தையெல்லாம் புரட்டி முன்னால பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாக மட்டும் தங்கள் இடத்திலே
இருதயத்தில் தரித்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்றி எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். பாருங்க, அப்படி நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படணும். இந்த காலங்கள்ல நமக்கு விருத்த சேதனம், அதனால ஆண்டவருடைய வார்த்தையினாலே, கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் பரிசுத்தப்படுத்தப்படும் போது கர்த்தர் நம்ம என்னுடைய நிந்தையிலிருந்து அவர் புரட்டி போடுவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த அருமையானவளை இதை தொடர்ந்து நாம் ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். கடாட்சிப்பார், நிந்தையை புரட்டி போடுவார், கடாட்சிப்பார். அதை சேர்ந்தே வாசிக்கலாம். யோவேல் 2:18 வாசிக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா அதுல அருமையா அதுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். பாருங்க, தன் தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கடாட்சிப்பார்னா என்ன? பாதுகாப்பார். நம்மை முற்றிலும் நம்மை சூழ்ந்து பாதுகாப்பார். கடாட்சிப்பார் கூட ரட்சிப்பார் என்றுதான் அர்த்தமா கூட இருக்குது. கடாட்சிப்பார், பாதுகாப்பார், ரட்சிப்பார் என்று சொல்லி கூட நம்ம சொல்லலாம். தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொள்றாராம். பாருங்க, அந்த முன்னாலாம் நீங்க முந்தின பகுதியெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர், பாருங்க, உங்க தேவன் எங்கப்பா போயிட்டாரு பாருங்க, நீங்க எல்லாம் அவமானப்பட்டீங்க, நிந்தைக்குள் படுத்தீங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு அவர் சொன்ன உடனே இவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் கர்த்தர் தம் ஜனத்திற்காக வைராக்கியம் கொண்டு நம்முடைய ஜனத்தை என்ன பண்றாராம்? அவர் கடாட்சிப்பார் என்று. எப்படி கடாட்சிப்பார் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, 19ஆம் வசனத்துல இருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் கூட இருக்கு. சொல்றத மட்டும் வாசிங்க. 19ஆம் வசனம் பாருங்க, என்ன எப்படி கடாட்சிப்பாராம்? கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். பாத்தீங்களா? முதல்ல அவர் எப்படி கடாட்சிப்பாராம், எப்படி பாதுகாப்பாராம்? தம்முடைய ஜனத்துக்கு நல்ல தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்து நம்ம திருப்தி ஆகும்படியாக நம்முடைய சரீரத்தை போஷிக்கிறவரா இருக்கார். அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்தது 22ஆம் வசனம் பாருங்க. வெளியின் மிருகங்களே பயப்படாதீர்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். பாருங்க, இப்ப நம்மளுக்கு மட்டும் இல்ல, மிருகங்களை கூட பார்த்து, வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்க, நான் அதுங்களுக்கு எல்லாம் தகுந்த மேய்ச்சலை கொடுப்பேன், அப்புறமேட்டு விருட்சங்கள்லாம் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும் அப்படின்னு சொல்லி ஒரு செழிப்பான வாழ்க்கையை கட்டளையிடுறாங்க. எப்படி கடாட்சிப்பார் நம்முடைய ஜனங்களை? நிந்தையெல்லாம் புரட்டி போடுவாரு, முக்காடெல்லாம் நீக்கி போடுவாரு, எல்லாம் செய்வாரு. அதே போல அதை செஞ்சுட்டு அவங்கள போஷிப்பாரு. அடுத்தது அவங்களுடைய மிருக ஜீவன்களை பாதுகாப்பார். விளைச்சல்களும் அவங்களுடைய தானியம் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து செழிப்பானதை கட்டளையிடுவார். அடுத்தது பாருங்க, 23ஆம் வசனம் பாருங்க. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். இதுவும் ஒரு ஆசீர்வாதம். முன்மாறி பின்மாறி சொல்லும்போது ரொம்ப செழிப்பு தான் இதுவும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு கட்டளையிடுவார். அடுத்தது 24ஆம் வசனம் பாருங்களேன். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். இதெல்லாம் தொழில் களங்கள், ஆலைகள், ஃபேக்டரி இல்லையா, இதெல்லாம் ரொம்ப அருமையா நடக்கும், அருமையா செழிக்க செய்வோம். அதெல்லாம் நம்ம கையிட்டு செய்யும் தொழில்களை ஆசீர்வதிப்பார். கடைசியா பாருங்க, 26ஆம் வசனத்துல நீங்க 26 சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பாத்தீங்களா? நம்முடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளையிலே இந்த 4 காரியத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? முதலாவது, ஆண்டவர் எப்படிப்பட்ட நம்முடைய ஜனங்களுக்கு எப்படியா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்தார் இல்லையா? அந்த 4 காரியங்களை மனதில் வைத்து முதலாவது ஒரு மகிமையான கிரீடமாக அலங்கார முடியுமாய் இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்படும் போது அடுத்தது
பாத்தீங்கன்னா அவர் தமது ஜனத்தை ரட்சித்து பாதுகாப்பார். எல்லாருடைய கையிலிருந்து விடுதலை பெற ஆண்டவர் கிருபை செய்வார். அப்படி நிந்தையை முற்றிலும் புரட்டி போடுவார், முக்காடையெல்லாம் எடுத்து போடுவார், அகற்றி போடுவார். நம்மை மூடி இருக்கிற எல்லா வெட்கத்தையும் வெட்கப்படாதபடி நம்ம சமுதாயத்திலே நாம் காணப்படும்படியாக கிருபை செய்வார், கடாட்சிப்பார், காத்து கொள்ளுவார், பாதுகாப்பார். எப்படியெல்லாம் சரீர பிரகாரமாக நம்முடைய தொழில், நம்முடைய மிருக ஜீவன்கள், நம்மை சார்ந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று வாழ அவர் சொன்ன நிபந்தனைகளை கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைகளினாலே நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் தம்முடைய ஜனமாக நம்மை ஏற்றுக்கொள்வார். அது மட்டும் இல்ல, நம்முடைய ஜனமாக ஏற்றுக்கொள்வது மட்டுமில்ல, நம்முடைய ஜனத்திற்கு எத்தனை ஆசீர்வாதம் கொடுத்து காத்துக்கொள்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே, நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். அன்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உண்மையே நாங்க நம்புறோம் ஆண்டவரே. நீங்க எனக்கு எங்களை பார்த்து எங்களுடைய ஜனோன்னு சொல்றீங்களா ஆண்டவரே? அப்ப நீங்க எங்க அப்பாப்பா, நீங்க எங்க ராஜாப்பா, நீங்க தான் எங்கள் தேவன் ஆண்டவரே. நீங்க தான் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா எங்களை பார்த்து எங்கேயோ கிடந்த எங்களை கூட்டிட்டு வந்த ஆண்டவரே. அப்பா, என் ஜனம் என்று சொன்னீரே, என் ஜனத்துக்கு நான் மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியுமாய் இருப்பேன் சொன்னாங்க. தகுதி அற்றவர்கள் ஆண்டவரே. அப்பா, அப்போஸ்தலனாகிய பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடி அந்த மகிமையான கிரீடத்தை பெற்றுக்கொள்ள எங்களை உண்மையோடு நாங்கள் கர்த்தாவை ஆரோனை போல உண்மையாய் இருக்கோம், மோசையை போல உண்மையாய் காணப்படுவோம். அதன் மூலம் கர்த்தாவை நீர் எங்களுக்கு மகிமையான கிரீடமாகும் அலங்காரமான முடியாக இருந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்களை ரட்சிங்க ஆண்டவரே, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து ஆண்டவரே, சத்துருவின் போராட்டத்திலிருந்து, எங்களுக்கு எதிராக வருகின்ற எல்லா காரியத்திலிருந்து எங்களை ரட்சிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ஐயா. ஸ்தோத்திரம். உங்களையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், உங்களை சார்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. எசேக்கியாவை போல உங்களையே சார்ந்து இருக்கும் போது நீர் விடுதலை கொடுக்கிறீர். அதே போல ஆண்டவரே, எங்களை கர்த்தாவே நீர் ஆண்டவரே தகப்பனையும் நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறேன், எங்களை கட்டாட்சிக்கிற தேவனாய் இருக்கிறேன், எங்களுடைய நிந்தையெல்லாம் புரட்டி போடுகிற ஆண்டவராய் இருக்கிறேன், எங்களை வெட்டப்படாதபடி பாதுகாக்கிறேன். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு தந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை தந்து அவர்களுக்கு ஆறுதலாய் இந்த வார்த்தைகள் இருக்கத்தக்கதாக அவர்களுடைய காரியங்கள்லாம் நீர் மேற்போட்டுக் கொண்டு அவர்களும் உம்மை சார்ந்து வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.